வணக்கம். 2027 2028 ஆகிய வருடங்களில் தலைமைந்த புலமைப்பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக சித்திரப்படங்களூடாக சிந்தனைகளை விருத்தி செய்து இலக்கு வழியில் வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் காணொளிகளாக பதிவேற்றம் செய்கிறேன். பாருங்கள், பயன்பெறுங்கள். வினாவுக்குள் நுழைவோம். 2 குப்பிகள் ஒரு பேனாவின் விலை 140. அதே போன்று ஒரு குப்பி 2 பேனாக்களின் விலை ரூபாய் 160 ஆகின் ஒரு குப்பி ஒரு பேனாவின் விலை யாது? இதை இலக்கு வழியில் கணிப்பதாக இருந்தால் 2 குப்பியோடு ஒரு குப்பியை கூட்டினா 3 குப்பி, ஒரு பேனாவோடு 2 பேனாவை கூட்டினா 3 பேனா, 140ஓடு 160 கூட்டினா 300 ரூபாய். எனவே 3 குப்பிகள் 3 பேனாக்களின் விலை 300 என்றால் ஒரு குப்பி ஒரு பேனாவின் விலை 300 3ஆல் வகுத்தால் 100 என இலகுவாக கண்டுகொள்ளலாம். அதே நேரம் கொப்பியின் விலை பேனாவின் விலை தனித்தனியாக கேட்கப்பட்டால் கொப்பியின் விலை நாங்கள் இங்கு ஒன்றிலிருந்து ஒன்று கழிப்பதற்கு உகந்த வகையில் இல்லை தகவல்கள். அப்போ முதல் தகவலில் 2 பேனையை கழிப்பதற்கு அதை 2 மடங்காக்குவோமாக இருந்தால் 2 குப்பி ஒரு பேனாவின் விலை 140 2 மடங்காக்கினால் 280க்கு 4 குப்பிகளும் 2 பேனாக்களும். அதில் இருந்து 2வது தகவல் 160 கழிப்போமாக இருந்தால் அது 280. 280 160 போனால் 120 ரூபாய் ஆகின்றது. பேனாவிலிருந்து 2 பேனாவிலிருந்து 2 பேனா கழிக்கப்பட்டு விட்டது. 4 குப்பிகளில் இருந்து ஒரு குப்பி கழிக்கப்பட்டால் 3 குப்பிகள் 120. அதை 3ஆல் வகுத்தால் ஒரு குப்பியின் விலை 40 ரூபாய்னு துணிந்து விட்டோம். இப்போ நேரடியாக ஒரு குப்பி ஒரு பேனா 100 ரூபா என்றால் அதில் 40 கழித்து விட்டால் ஒரு பேனாவின் விலை 60 என்பதை துணிந்து விட்டோம். அப்படி இல்லை என்று சொன்னால் முதல் தகவலை பொறுத்து எங்களுக்கு இப்போ முதல் தகவல்கள் அடிப்படையில் ஒரு கொப்பியின் விலை 40 என்றால் 2வதில் இருக்கிற 160 40 போனால் 120 2 பேனாக்கள். அப்போ ஒரு பேனா 120 2ஆல் வகுத்தால் 60 ரூபாய் என்று இலகுவில் கணித்து கண்டுகொள்ளலாம். இதற்கும் பிள்ளைகளுக்கு முதல் உள்ள 2 1 1 2 3 3 அதை தொகையை 3ஆல் வகுத்து காணுகின்ற இலகு வழியே புகுத்துவோமாக. நன்று. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.